அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஏன்ஷா பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு முன்னைக்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்துட்டு நம்ம த லெஜண்ட், ஓகே, இது எல்லா படத்துலையும் சொல்கிற மாதிரி ஒரு லெஜண்ட்டு. அவங்க தான் இந்த கோஸ்ட் ஹிஸ்டரிக்கு ஒரு லெஜண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நானும் அதுதான் சொல்கிறேன். யாருன்னா பிளடி மேரி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பிளடி மேரி பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா அவங்களோட ஹிஸ்டரி. ஸோ இந்த பிளடி மேரி வந்துட்டு அவங்களோட ரியல் நேம் வந்துட்டு மேரி, அண்ட் தென் வந்துட்டு ஒரு கிங்கோட மக அவங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களோட கதையை பற்றி சொல்லனாலே மெயின் திங் வந்து நிறைய இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் வந்துட்டு இவங்களோட மெயின் திங் சொன்னாலே மிரர். ஓகே, மிரர் தான் வந்துட்டு இந்த பிளடி மேரின்னு ஒன்று உருவானது வந்து மிரர். ஓகே, அந்த பிளடி எதுக்கு அந்த பிளடின்னு சொல்கிறாங்க? பிளடி ஸ்வீட் இல்லை, யாரும் பிளடி ஸ்வீட் நினச்சிடாதீங்க. ஓகே, ஆனால் வந்துட்டு ஏன் வந்து அந்த பிளடின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஓகே, சரி, நான் இது இப்போ தான் அதுக்குள்ளே வந்துட்டு ஓகே, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்கே போயிடுறேனே. ஓகே, இந்த பிளடி மேரி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு கேர்ள், என்ன சொன்னா அவங்க பேர் மேரி. ஸோ இவங்க வந்துட்டு இவங்க 80s சென்ச்சுரி அந்த காலத்தில் வந்துட்டு எப்படி வந்து இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா எப்படி இது பண்ணுவாங்கன்னா, இறந்தவங்களை வந்து அந்த பெட்டியில் வச்சுட்டு அந்த பெட்டிக்கு மேலே வந்துட்டு ஒரு பெல் வைப்பாங்க. ஓகே, அந்த பெல். ஸோ அந்த பெல் வந்துட்டு ஏன் வைக்கிறாங்கன்னா, இன்கேஸ் வந்துட்டு அந்த இறந்தவங்க வந்துட்டு உண்மையிலே இறக்காம, ஐ மீன் மிஸ்டேக்கனா வந்து அந்த பர்சனை வந்துட்டு உள்ளுக்கு வச்சுட்டாங்கன்னா, அப்போது திடீர்னு போச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு திடீர்னு அவங்களுக்கு உயிர் வந்து திடீர்னு அவங்க சாவாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த பெல் அவங்க அடிக்கலாம். பெல் அடிக்கலாம். அப்போது அந்த பெல் அடிக்கும் போது யாராவது வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த பெல் வைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்குதான்னு தெரில, ஆனால் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் இவங்க வந்துட்டு பிளடி மேரி வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு சீக்கில் விழுந்துட்டாங்க. சீக்கில் விழுந்த உடனே இவங்க பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டாங்க, ரொம்ப சீக் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு லைக் அன்கான்ஷியஸாக இருந்தோன்னா பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க, டெத்தாக ஆகிட்டாங்க சொல்லிட்டு ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு புதைச்சிட்டாங்க. அவங்கள புதைச்சிட்டாங்க. ஆனால் வந்துட்டு பிளடி மேரி வந்து சாவலை, ஸ்டீல் உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியல, அவங்க வந்து பெட்டியில் வச்சு புதைச்சிட்டாங்க, மேலே பெல்லும் இருக்குது. ஸோ இவங்க வந்து பிளடி மேரிக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்போ தான் ஞாபகம் வருது, ஓ பெல் இருக்கு, பெல்லை நம்ம தக்கான் பண்ணால் நம்ம யாரும் வந்து லைக் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க பிளடி மேரி வந்துட்டு பெல் வந்து தக்கான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க எத்தனை ஒரு 2 days 3 days தக்கான் பண்ணியும் அவங்க வந்துட்டு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை. கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்ம 2 days 3 days சாப்பிடாம தண்ணி இல்லாமல் லைக் அந்த ஒரு இருட்டான இடத்துல யாருமே இல்லை, காற்று இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை, மூச்சு லைக் எப்படி இருக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல். அப்போது அவங்களுக்கு வந்து லைக் அந்த 2 days-ம் வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணாததுனால அப்போ தான் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி திரும்ப மயக்கமாக இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த 2 days 3 days அப்புறம் வந்து யாரும் வந்து பார்த்து திறந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு அவங்களோட அந்த பெட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்லாக பிளட்டாக இருந்திருக்கு, ரத்தமாக இருந்திருக்கு. அவங்க கையும் சரி, அவங்க எல்லா இதுவும் சரி, ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு ஏன்னா அவங்க ப்ரீதிங் பண்ண முடியல. ப்ரீதிங் அந்த இப்போ நம்ம ப்ரீதிங் பண்ணோம்னா நம்ம மூக்கில் ரத்தம் வர சில டைம் சிலவங்களுக்கு வந்து மூக்கில் ரத்தம் வர அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்துட்டு அவங்களுக்கு மூச்சு விடாததுனால ஃபுல்லாக ரத்தமாயிருக்கும் உடம்பெல்லாம். அப்போ வந்துட்டு அந்த அந்த பெட்டி ஃபுல்லாக வந்து லைக் ரத்தமாக ஃபுல்லாக பிளட்டாக இருந்துச்சு. அப்போது அந்த நான் சொன்னேன்னா யாரும் வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்களே. ஸோ வந்துட்டு அவங்க வந்து திறந்து பார்த்தோன்னா, ஓ இவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டுட்டு, ஐ மீன் மஷாராக்காரெலாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்ட பிறகு தான் அவங்க பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ இவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க எழுப்புறதுக்குன்னு. ஆனால் வந்து அவங்க எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஸ்டீல் வந்துட்டு உயிர் இருந்திருக்கு உள்ளுக்கு, ஆனால் அவங்க எழுந்திருக்க முடியல. ஏன்னா அவங்க தான் மூச்சு இல்லையே. ஆனால் வந்து உயிர் இருந்திருக்கு. எப்படி உயிர் இருந்திருக்குன்னா, மிரர் கடைசியாக வந்துட்டு ஒரு இது பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பிளடி மேரிக்கு வந்துட்டு மிரர் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க அழகாக இருப்பாங்க. அப்போ வந்து லைக் இவங்க திடீர்னு அவங்க அம்மா அப்பா என்ன நினச்சாங்கன்னா, டெய்லி அவங்க கண்ணாடி பார்க்கறதுனால அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வந்து எடுத்து கொடுத்து அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக்
மிரர் வந்து முன்னுக்கு வச்சிருக்காங்க. முன்னுக்கு அவங்க அவங்க ஃபேஸ் எங்க இருக்குன்னா மிரர் வந்து இங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி மிரர் இங்க வச்ச உடனே டக்குன்னு அவங்களுக்கு உயிர் வந்திருக்கு. உயிர் வந்திருக்கு. அவங்க அதை பார்த்துருக்காங்க. எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த சுத்தி உள்ளவங்க எல்லாரும் அவங்க கண்ணை முடிக்கிறதுக்கு முன்னுக்கே வந்துட்டு மேரி 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 மேரின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ கூப்பிட கூப்பிட அவங்க வந்து கண்ணை முடிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு செத்து போயிட்டாங்க. கண்ணாடியை பார்த்துட்டு செத்து போயிட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு இதோட மெயின் திங்கே என்னதுன்னா, இவங்க வந்துட்டு லைக் ஏன் கண்ணாடியில வந்து எப்பேர் ஆகிறாங்கன்னா இதுதான் மெயின் திங். ஏன்னா அவங்க கண்ணாடியை பார்த்துட்டு அவங்க ஃபேஸை பார்த்துட்டு அது வந்து செத்துருக்காங்க. ஃபுல்லா அவங்க பாடி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அதனாலதான் வந்து இந்த ஸ்டோரியை வந்துட்டு அந்த ஸ்டோரி அவங்க பேரே வந்துட்டு பிளடி மேரின்னு சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் வந்துட்டு லைக் வெளிநாட்டுல நடந்திருக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து நானே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். அது நடக்கல. இது வந்து லைக் சில சொல்ல ஒரு கேம்னு சொல்லுவாங்க. இப்ப கரண்டி நின்றுட்டு அந்த மாதிரி லைக் கேண்டல்ஸ் கையில வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பிளடி மாதிரி 3 வாட்டி சொன்னா அவங்க வந்து எப்போ அவங்க ஒரு கேம்னு சொல்லுவாங்க. ஆனா இது கேம்னு சொல்றதோட இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த ரியல் ஸ்டோரியை தான் அவங்க லைக் கேமா விளாடுறாங்கன்னு சொல்லலாம். எஸ், இது ஒரு ரியல் ஸ்டோரி. ஆனா வந்துட்டு இது வந்து நான் உண்மையே நடந்திருக்கான்னு தெரியல. லைக் நடந்திருக்கலாம், மேபி வந்து வேற இடத்துல நடந்திருக்கலாம். ஆனா நம்ம நாட்டில் இது இருக்கும் நினைக்கிறேன் சம்டைம்ஸ்லாம். ஏன்னா திடீர்னு யாருக்கானுக்கு அது இப்பெல்லாம். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நானே சொல்றேனே, அப்போ வந்து சம்டைம்ஸ் இருந்திருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க இது ஜஸ்ட் ஒரு கேம் தான், இதெல்லாம் வந்து லைக் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எனக்கு தெரியல. ஆனா அது அவங்க எதுக்கு அவங்க தாட் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான். ஸோ பிளடி மேரி இப்ப தெரிஞ்சிச்சா யார் இவங்கன்னு? எஸ், இப்ப தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு யாராவது கேம் விளாடாதீங்க, ப்ளீஸ் விளாடாதீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க இறந்ததே வந்து லைக் கொடூரமா இறந்துருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாம மூச்சு இல்லாம அந்த ஒரு பெட்டிக்குள்ள காத்து இல்லாம தயவு செஞ்சு விளாடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க முகமே வந்து லைக் இப்போ வச்சுக்கோங்களேன், திடீர்னு நம்மள ஒருத்தவங்க புதைச்சிட்டாங்கன்னா அந்த உள்ளுக்கு மண் பூச்சி எல்லாமே முகத்தெல்லாம் கடிச்சு உயிரோட ஒருத்தவங்களை பூச்செல்லாம் அவங்க ஸ்கின்லாம் கடிச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது அந்த ஒரு பெயின் அவங்க அனுபவிச்சுதான் அவங்க இறந்துருக்காங்க. கடைசியா மூச்சு வந்து அவங்க கண்ணாடியை பார்த்து தான் விட்டுருக்கு. ஸோ அதனால வந்து யாரும் அந்த கேம் விளையாடாதீங்க. ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த டாபிக் நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்னது எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ வெயிட் அண்ட் சீ. ஓகே, பாய்.